ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin Academy. இன்னைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் BBUSDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஓகே அது என்ன, அந்த அப்டேட் என்ன, நாங்கள் அந்த கோயின் எங்கே வச்சு பை பண்ணணும், எங்கே வச்சு செல் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் BB வந்து எங்களுக்கு கரெக்டாக 0.027 வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதுக்கு முன்னுக்கு ப்ரீவியஸாக எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் வந்து எங்களுக்கு மூவ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஒரு கர்வ் வடிவில் வந்து திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்குது. சரியா, அகைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே வந்து மார்க்கெட்டில் எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பியும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்குது. எங்களுக்கு அதே மாதிரி கர்வ் வடிவத்தில் தான் இங்கே வந்துருக்குது. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிளேஸில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு கர்வ் ஒன்று கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு கர்வ் ஒன்று போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடுதலாக எனக்கு வந்து விளங்குது. சரியா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் இருக்கிற வந்து இப்போ டெய்லி சார்ட்டில் இப்போ வந்து எனக்கு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் லெவலில் தான் இருக்குது. அதே டிஸ்கவுண்ட் லெவலில் இருந்தாலும் எனக்கு வந்து இங்கே ஒரு பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து இப்போ டெய்லி சார்ட்டில் எனக்கு பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணுது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இங்கே இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் இப்படி அண்ட் இப்படி. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்களுக்கு இது ஒரு இன்வெர்ஸ் ஹெட்னு சொல்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணுறது வந்து எங்களுக்கு கிளியராக விளங்கும். இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போஸ் எனக்கு இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸாக்டாக இது வந்து ஒரு கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு ஆன பாசிபிலிட்டிஸ் வந்து கூடுதலாக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த எக்யூலிபிரியம் அப்படின்னு சொல்ற இந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக பார்க்கப்படுது. இந்த ஜோன் வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனோட தான் எங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரிஜெக்ஷன், அதே மாதிரி இந்த ஜோன் ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பை பண்ணுறது கரெக்டான பிளேஸ் ஆகிட்டா எஸ், இப்போ வந்து பை பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு பிளேஸ் தான் இப்போ நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் மார்க்கெட்டில். அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நான் ட்ரெண்ட் லைனோட ட்ராப் பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும் சொன்னாலும் எங்களுக்கு வந்து இங்கே ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து எனக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். அந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இங்கே இந்த பிளேஸ்ல வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்திருக்கும். இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கும் அண்ட் எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் வந்து ஒரு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு எங்களுக்கு இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ரெண்டு பேட்டர்ன் வந்து சிங்க் ஆகுது. ஸோ எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட்டை வந்து நெக்ஸ்ட்டாக இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. எங்களுக்கு அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து கரண்ட்டாக இந்த பிளேஸ் இந்த எக்யூலிபிரியம் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 400% வந்து எங்களுக்கு இந்த BB காயின் வந்து பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் இந்த எக்யூலிபிரியம் ஜோன் சொல்றது வந்து எங்களுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் பார்க்கப்படுது. எங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்ல வந்து நிறைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்களுக்கு இந்த பிளேஸ்ல ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணப்பட்டது தான் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே டவுன்ஃபாலாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பார்க்கப்படுது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஜோன் வரைக்கும் போகுமான்னு கேட்டால் ப்ரீமியம் ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ப்ரீமியம் ஜோன் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் சொல்றது வந்து எனக்கு 2024 ஜூன்ல இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 2026 ஜூன் வந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 2 years இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால், சப்போஸ் எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு இந்த ப்ரீமியம் ஜோனில் எனக்கு வந்து இந்த BBயை வந்து ஈஸியாக $1 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு இந்த பிளேஸ்ல இருந்து $1 அப்படின்னு சொன்னால் இந்த ஆல் டைம் ஹை இருந்து $1 அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 19% தான். அப்போ இந்த 19% சொல்றது வந்து வெரி ஈஸியாக மார்க்கெட்ல இருந்து போகும். ஸோ அப்போ எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு இது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து இங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னால் எனக்கு இங்கே இன்னும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். சரியா, ஓகே, இப்போ எனக்கு இதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போதுவீங்க. இப்போ மேலே போச்சுன்னு சொன்னாலும் எனக்கு வந்து இங்கே இன்னும் ஒரு பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணணும் மார்க்கெட். இப்போ எனக்கு வந்து இங்கே இருந்து மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போகுது. மேலே போயிட்டு இங்கே ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வரணும். திருப்பி கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி போகுமாக இருந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி இந்த ஷுவராக இந்த ப்ரீமியம் லெவலில் வந்து எனக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீமியம் லெவலில் பிரேக் அவுட் பண்ணும். எனக்கு ஈஸியாக மார்க்கெட் வந்து $1 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு அங்கே வச்சு செல் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகினதுக்கு பின்னால் திருப்பி எங்களுக்கு இந்த டவுன்ஃபால் இந்த பிளேஸ் வச்சு திருப்பி பை பண்ணலாம். திருப்பி பை பண்ணி திருப்பி எங்களுக்கு $1 வரைக்கும் டார்கெட் வச்சு $1 செல் பண்ணி கொடுத்துக்க மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் $1 செல் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 35% வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாகவே இந்த பிளேஸ்ல வந்து காட்டுது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படிச்சு நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Coin Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ்ல ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்கிரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.